RH விட்டேக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் தான் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கிளாஸிஃபை பண்ணார். ஹி கிளாஸிஃபைடு ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன் த வேர்ல்டு இன்டு 5 கிங்டம்ஸ். அந்த கிங்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட் அண்ட் அனிமலியா. பட் வந்து இவர் கிளாஸிஃபை பண்ணதில் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து அதில் கிளாஸிஃபை பண்ண முடியல. பிகாஸ் தே ஆர் டிஃப்ரெண்ட். தே ஆர் வைரஸஸ், வைராய்ட்ஸ், ப்ரியான்ஸ் அண்ட் லைச்சன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து RH விட்டேக்கர் கிளாஸிஃபிகேஷனில் இடம் பெறல. பிகாஸ் தே ஆர் cannot be classified under the 5 kingdom classifications. ஸோ இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. எம்சிஜிப்பா, நீட் எந்த எக்ஸாமில் இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் விரியான்ஸு, வைரஸஸ் அப்படின்னு நிறையலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, விரியான்ஸ்னு பார்த்தீங்கன்னா விரியான்ஸ், வைரஸஸ் ரெண்டும் ஒன்று தான். பட் எந்த இடத்துல இருக்கிறத பொறுத்து அது வேரி ஆகும். இப்போ வந்து அந்த ஆர்கானிசம் வந்து வெளியில் இருக்குது, ஒரு செல்லுக்கு வெளியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேப்சுலேட்டடு, நான் லிவிங், மெட்டபாலிக்கலி இன்ஆக்டிவ். அப்படின்னா நான் லிவிங் அப்படின்னா இட் இஸ் கால்ட் ரெஃபர்ட் அஸ் விரியான்ஸ். ஸோ வெளியில் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா செல்லுலர்லி இட் இஸ் கால்ட் அஸ் விரியான்ஸ். உள்ளார இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் வைரஸஸ். ஸோ இன்ட்ரா செல்லுலர்லி இன்சைட் எ செல் தேர் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். அது வந்து லிவிங் ஆர்கானிசம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வைரஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே வைராய்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரஸஸ் தான் அதில் இருக்கிற ப்ரோட்டீன் கோட்டை வந்து லேக் ஆயிருந்துச்சுன்னா அது விரியாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க, வைராய்ட்ஸு. ஸோ இந்த வைராய்ட்ஸ் தான் ஃப்ரீ RNA DNA கூட சொல்லலாம். இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட், ஒரு பியூர் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ரியான்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு அப்னார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன். இது வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட் மாதிரி தான். ஸோ இதை பற்றி தெளிவாக பின்னாடி இருக்க ஸ்லைடில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வைரஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வைரஸஸ்னால் இது யார்? நான் செல்லுலார், ஏ செல்லுலார் ஆர்கானிசம். அது ஒரு செல்லே கிடையாது. பிகாஸ் ஒரு வைரஸ் பார்த்திங்கன்னா ஒரு செல்லோட சின்னது, பட் செல் ஆர்கானிசோட பெருசு. அதனால தான் வந்து ஒரு செல்லுக்குள்ளே போயிட்டு இன்டர்செல்லுலர் லிவிங்காக இருக்குது. அப்புறம் அந்த செல் ஆர்கான்ஸ் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அது வந்து ரெப்ளிகேஷன், லைஃப் சைக்கிள்லாம் ஈடுபட்டு நிறைய ரெப்ளிகேஷன்லாம் பண்ணுது. ஸோ இன்ஃபெக்ட்ஸ் த செல், இன்ட்ராசெல்லுலரி ப்ரெசன்ட். நெக்ஸ்ட் இந்த பேஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வைரஸ் நேம் பண்ணவர். ஹூ காயின்ட் த டேர்ம் வைரஸஸ்னால் பேஸ்டர். அந்த கொஷின்லாம் கேட்டே இருப்பாங்க. அந்த வைரஸஸ்க்கு மீனிங் வெனோம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட். அப்புறம் டிமிட்ரி எவனோஸ்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டொபாக்கோ மொசைக் டிசீஸ் அந்த பிளான்ட்டை எடுத்து பார்த்துட்டு எப்படி அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது சில மைக்ரோ ஆர்கானிசம் அந்த டிசீஸ் காஸ் பண்ணி கண்டுபிடிச்சார். எப்படி காஸ் பண்ண கண்டுபிடிச்சாருன்னா, அந்த இருக்கிற ஃப்ளூயிட் எடுத்து வேறு ஃப்ளூயிடில் வேறு இடத்துல போட்டால் ஹெல்த்தி பிளான்ட்டு அஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அது இல்லாமல் அந்த ஃப்ளூயிட் எடுத்து பாக்டீரியா ஃபில்டர் பேப்பரில் வந்து வடிகட்டினார், ஃபில்டர் பண்ணார். அப்படின்னா அதில் அந்த மைக்ரோ ஆர்கானிசமே காணும். பட் ஏதோ இருக்குது, பட் தெரியல. அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசம் கண்டிப்பாக வந்து ஸ்மாலர் தென் பாக்டீரியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஹி அப்சர்வ்டு ஃபஸ்ட்டு மொசைக் டிசீஸ் அண்ட் ஹீ டோல்டு என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் ஸ்மாலர் தென் பாக்டீரியா, தட் இஸ் வைரஸஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. ஸோ அப்படின்னு கேட்பாங்க, ஹூ டோல்டு வைரஸஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் MW பேஜனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அந்த டொபாக்கோ மொசைக் டிசீஸ், அந்த மொசைக் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோ அந்த பிளான்ட்டில் இருக்க லீஃப் எடுத்து அதில் இருக்கிற ஃப்ளூயிடை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அது ஒரு ஹெல்த்தி பிளான்ட்டில் போட்டார்னா அதுவும் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, அந்த பிளான்ட் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து சொன்னார் இட் இஸ் ஏ இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட். அதுக்கு தான் நேம் பண்ணார் கான்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் WM ஸ்டான்லி வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைரஸஸ் வந்து செல்லுக்கு வெளியில் இருந்துச்சுன்னா என்ன நான் லிவிங்காக இருந்துச்சு, ஒரு கிறிஸ்டைன் மாதிரி இருந்துச்சு. பட் செல்லுக்குள்ளே வந்தால் லிவிங்காக இருந்துச்சு. ஸோ WM ஸ்டான்லி நேம்டு தெம் as ஆப்ளிகேட் பேரசைட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆத்தரும் என்னென்ன நேம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டின் கேட்பாங்க அவங்க எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த வைரஸஸ் பார்த்தீங்கன்னா கண்டெயின் எய்தர் RNA ஆர் DNA. ரெண்டுத்தையும் சேர்ந்து இருக்காது, ஏதாச்சும் ஒன்று தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஜெனடிக் மெட்டீரியலாம். பிளான்ட் வைரஸஸ்னால் வைரஸ் விச் இன்ஃபெக்ட் பாக்டீரியா, பிளான்ட்ஸு. அது வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட் RNA அதுக்குள்ளே இருக்கும். அதே பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ்லாம் பாக்டீரியோஃபேஜ்னு சொல்லுவாங்க, ஆர் பாக்டீரியல் வைரஸஸ். அதுக்குள்ளே இருக்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட் DNA. நெக்ஸ்ட்டு அனிமல் வைரஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA, டபுள் ஸ்டாண்டர்ட் RNA ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA. இது ஏதாச்சும் ஒன்று தான் பர்சென்ட்டாக இருக்கும். அனிமல் வைரஸ்னால் தோஸ் வைரஸஸ் விச் இன்ஃபெக்ட் அனிமல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு டிப்பிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ வைரஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஜெனடிக் மெட்டீரியல் DNA ஆர் RNA ஜீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் இஸ் கவர்டு பை கேப்சிட். இந்த கேப்சிட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மால் சப் யூனிட்ஸ் கால்டு கேப்சோமியர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த கேப்சோமியர்ஸ்லாம் ஒரு ப்ரோட்டீன்ஸ் தான், என்ன ஷேப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு பாலிஹெட்ரல் ஷேப், ஹெக்ஸாகனல் கூட ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஐகோசாகனல் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். இட் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் டு த DNA ஆர் ஜீன்ஸ் ஆர் ஜெனடிக் மெட்டீரியல் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இதை சுற்றி ஒரு என்வலப் இருக்குது, அதான் என்வலப், அதான் அவுட்டர் மோஸ்ட் கவரிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில ப்ரோட்டீன்ஸ் உள்ளே இருக்கும். அப்போ நீங்கள் கிளைக்கோப்ரோட்டீன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, HIV இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கிளைக்கோப்ரோட்டீன் வச்சு தான் வேக்சின்லாம் கண்டுபிடிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கரோனா வைரஸ் கூட ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இது மாதிரி அந்த கரோனா வைரஸ்க்கு வெளியில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் ஒரு வேக்சின் கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோட்டீனை வந்து ரெப்ளிகேட் பண்ணி ஏன்னா அந்த ப்ரோட்டீன் தான் நம்ம பாடிக்கே ஆன்டிஜன்.
ஸோ அந்த ஆன்டிஜன் அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடிக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும். பட் வைரஸ் வராது, ஒன்லி ப்ரோட்டீன் மட்டும் வரும். அப்போ இம்யூன் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது மறுபடியும் ஒரு ஒரிஜினல் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அதிகமான ரெஸ்பான்ஸ் வரும். அதான் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், ஹைட்டன்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், இன்னொரு கிளாஸில். நெக்ஸ்ட்டு வைரஸ் பார்த்திங்கன்னா காஸ் டிசீஸ் இன் ஹியூமன்ஸ் காஸ் பண்ணும், அனிமல்ஸ் பிளான்ஸ் எல்லாத்துலையும் டிசீஸ் காஸ் பண்ணும். ஹியூமன்ஸில் இருக்கிற டிசீஸ் பார்த்திங்கன்னா மம்ஸ், அப்புறம் ஹெர்ப்ஸு, ஸ்மால் பாக்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லலாம். பிளான்ஸில் முன்னே பார்த்த மாதிரி டொபாக்கோ மொசைக் டிசீஸு, அப்புறம் லீஃப் ரோலிங் அண்ட் கர்லிங், அதாவது கருவாக இருக்கிற லீவ்ஸ் இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன பிளான்ட்டாக மாறுறது, டிசீஸ் ஆஃப்டே சின்னதாக மாறுறது. அப்புறம் டிசீஸ் இன்ஃபெக்ட் ஆகி வைரஸ் இன்ஃபெக்டட் அந்த லீவ்ஸ் வந்து எல்லோயிங் ஆகிறது, வெயின்ஸ்லாம் காணாத போக மாதிரி எல்லோயிங் ஆகிறது. நெக்ஸ்ட்டு கம்மிங் டு வைராய்ட்ஸ். ஸோ வைராய்ட்ஸ்னால் நத்திங் பட் இந்த ப்ரோட்டீன் கோட் லேக்கிங் வைரஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஃப்ரீ ஆர்என்ஏ, டிஎன்ஏ, ஸ்மால் தென் வைரஸஸ் தான். இது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட். இதனுடைய ஆர்என்ஏ பார்த்திங்கன்னா ஹேஸ் லோ மாலிகுலர் வெயிட் தென் தட் ஆஃப் வைரஸஸ். அப்புறம் இந்த வைரஸஸ் தான் ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் காஸ் பண்ணும் பொட்டேட்டோவில். இது மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் இன் பொட்டேட்டோவில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ரியான்ஸ் அப்படின்னா அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீனு, ஸ்மால் தென் வைரஸஸ்ஸு, டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட் சொல்லலாம். இது என்ன நியூரலாஜிக்கல் டிசார்டர் காஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்கெஃபலோபதி, மேட் கவு டிசீஸ்னு சொல்லுவாங்க கேட்டலில். அதே மாதிரி ஹியூமனில் காஸ் பண்ணுறது ஜாக்கப் டிசீஸ். ஓகேங்களா. இந்த நேமில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் 1 மார்க்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைக்கன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நான் பொல்யூட்டட் ஏரியாவில் தான் வாழும். அதாவது ரொம்ப பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். ஸோ தே ஆர் வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ். அதுதான் முக்கியமாக ஞாபகம் வர வேண்டியது. அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டு இருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது வந்து ஒரு ஆர்கானிசம் கிடையாது, இதுக்குள்ளே 2 இருக்குது. அதாவது இருமுகம் இருக்கின்றது. ஓகேங்களா. இந்த லைக்கன்ஸில் 2 முகம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஆல்கே ஒன்று இருக்குது, ஃபங்கை ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஆல்கல் காம்போனண்ட்டை ஃபைக்கோபேண்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ சயின்டிஸ்ட் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த அண்டார்டிகாவெலாம் ஃபுல் ஆல்கல் ப்ளூம் இருக்குது, நிறைய பயோம்ஸ் இருக்குது. பயோம்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு லிவிங் ஆர்கானிசம் டாமினண்ட்டாக இருக்கிறது, அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கெலாம் பார்த்துட்டு அந்த அண்டார்டிகாவில் அந்த ஆல்கெல்லாம் நல்லா க்ரோ ஆகிருக்கு. ஸோ புது பயம் இருக்குது. யூகேல இருக்கிற பயாலஜிஸ்ட்லாம் வந்து மைக்ரோபயாலஜிஸ்ட்லாம் புது ஆல்கே பயம் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இட்ஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல். பிகாஸ் ஆல்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய CO2 அப்சர்வ் பண்ணும். இந்த CO2 எக்ஸாஸ்ட் ஆகிற இந்த க்ரீன் ஹவுஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணுறது ஆல்கே தான். ஏன்னா 75% ஆஃப் எர்த் வந்து பார்த்திங்கன்னா ஓஷன். ஸோ ஓஷனில் மெயினாக இருக்கிறது ஆல்கே. ஸோ அதுதான் கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன்லாம் சொல்கிறாங்க ஓஷனில். ஸோ நம்ம டாபிக் வருவோம். ஸோ லைக்கன்ஸ் தான் வந்து வெரி ஸ்லோ க்ரோயிங் ஆர்கானிசம்ஸ். 2 காம்போனன்ட் இருக்குது, ஃபைக்கோபயாண்ட் அண்டு மைக்கோபயாண்ட் சொல்லலாம். ஃபைக்கோபயாண்ட்னா ஆல்கேல் காம்போனன்ட்டு, ஆட்டோட்ராஃபிக் இன் நேச்சர். அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணணும். அந்த சாப்பாடு வந்து ஃபங்கல் காம்போனன்ட் கொடுக்கும், அதோடைய உயிர் தோல். சிம்பியாட்டிக் அசோசியேஷன், மியூச்சுவலிசம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்கல் காம்போனன்ட் தான் மைக்கோபயாண்ட்னு சொல்லுவாங்க. இதை ஹெட்ரோட்ராஃபிக்னு சொல்லலாம். ஏன் ஹெட்ரோட்ராஃபிக்ன்றாங்க? சாப்பாட்டை வந்து அவனுடைய தோலன் ஆல்கல் இருந்து எடுத்துக்குவார், ஃபங்கல் காம்போனன்ட். இந்த ஃபங்கல் வந்து சாப்பாடு எங்கேருந்து, அது எங்கே சாப்பாடு, அது டிஸ் நியூட்ரியன்ட், அந்த நியூட்ரியன்ட் வந்து சாயிலிருந்து அப்சர்வ் பண்ணி ஆல்கை கொடுக்கும். அப்போ இது என்ன கொடுக்குது? ஆல்கே. சரி, இது என்ன கொடுக்குது? நியூட்ரியன்ஸ் டு ஆல்கே. ஆல்கே என்ன கொடுக்குது? ஸ்டார்ச் கிவன் டு ஃபங்கல். ஸோ பண்டமாற்று முறைகள். ஸோ மியூச்சுவலிஸ்டிக் சிம்பியோட்டிக் அசோசியேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, மியூச்சுவலைசம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சது வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தாவே தெரியுது. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அடர்ந்த காடுகள் தான் வளர்ந்து இப்போ இருக்கிறது தெரிகிறது. நெக்ஸ்ட் லைச்சன்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பியோட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஆல்கே அண்ட் ஃபங்கை, நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ இது ஒரு லைக்கன்ஸ்னு சொல்லலாம். இந்த லைக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு தேலஸ், இதுதான் அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தேலஸ். இந்த அதே மடித்து வச்சுருக்காங்க மேலே. இது வந்து அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தேலஸ். இது ஒரு டயக்ராம், பென்சில் டயக்ராம் தான். ஓகேங்களா. இந்த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தேலஸில் 3 ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரா வேலை பண்ணக்கூடியது. எக்ஸாம்பிள் தீசியம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் பாடி, ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகிறது. சோரிடியான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அந்த பவுடர் மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸ். போத் கண்டென்ஸ் போத் ஆல்கல் அண்ட் ஃபங்கல் காம்போனன்ட். அண்டு இசிடியான்னு பார்த்தீங்கன்னா அவுட் க்ரோத், பிரான்ச் இருக்கலாம், பிரான்ச் இல்லாமல் இருக்கலாம். இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம், வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ரைசோம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் மாதிரி. இதுதான் வந்து நியூட்ரியன்ட் அப்சர்வ் பண்ணி ஃபங்கல் நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணி ஆல்கே கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு சிஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் டிப்ரெஷன்ஸ் அண்ட் அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த தேலஸ். இந்த டிப்ரெஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ்க்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஆர்கானிசம் தான், மைக்கோரைசா. ஒரு ஆர்கானிசம்னா இட் இஸ் ஆல்சோ ஏ சிம்பியோட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஃபங் அண்ட் ஹையர் பிளான்ஸ். எக்ஸாம்பிள் பைன், யூக்கலிப்டஸ் அண்ட் ஃபைக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டைம் வேம் ஃபங்கைனா கேள்விப்பட்டிருப்பீங்க. வேசிகுலர், ஆர்பஸ்குலர், மைக்கோரைசா.
இதுதான் ஹைஃபே டெவலப் வெசிகல்ஸ் அண்ட் ஆர்பஸ்கிள்ஸ் வித்தின் ரூட் கார்டிகல் செல்ஸ். இந்த ரூட் கார்டிகல்ஸ் கார்டெக்ஸ்குள்ளே ரெண்டுமே டெவலப் ஆயிடுச்சுன்னா அது வேம் ஃபங்குன்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோரைஸாவை நம்ம எக்டோமைக்ரோரைஸா எண்டோமைக்ரோரைஸான்னு பிரிக்கலாம். எக்டோமைக்ரோரைஸானா வெளியில் ரூட்டுக்கு வெளியில் வாழ்றது, எண்டோனா ரூட்டுக்குள்ளேயே வாழ்றது. இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோடைய நியூட்ரியன் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அன்அவைலபிள் பாஸ்பரஸ் இந்த சாயில் அவைலபிள் பாஸ்பரஸாக மாற்றுறது இந்த மைக்ரோஸோட வேலை. அப்புறம் மற்ற நியூட்ரியன்ஸும் அவைலபிளாக மாற்றி கொடுக்கும். அப்போ இன்க்ரீஸ் த அப்டேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் பை த பிளான்ட்ஸ். ஹோஸ்ட் செல்லுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த ஹோஸ்ட்லேருந்து இது சாப்பாடு எடுத்துக்கும். ஸோ என்பிகே நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், காப்பர், சிங்க் இதெல்லாம் நியூட்ரியன்ட் அப்சர்வ் பண்ண யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இட் இஸ் எ குட் அதாவது இட் ஹெல்ப்ஸ் த ஹோஸ்ட் பிளான்ட் டு எஃபிஷியன்ட்லி அப்சர்வ் வாட்டர். தென் இந்த பிக்சரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பைன் ட்ரீ. இந்த பைன் ட்ரீயில் இந்த ரூட்ஸில் மைக்ரோரைஸா இருக்குது, ரூட் நோடில்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரவுண்ட் ஷேப்ஸ் இருக்குது. இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் நோடிகல்ஸ், இது ரூட் நோடிகல்ஸ், இது எல்லாமே ரூட் நோடிகல்ஸ். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் த அப்சர்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஃபீட்பேக் இருக்குது, இல்லை இது மாதிரி நிறைய கிளாஸ் வேணும், இல்லை ஏதாச்சும் கொஷின்ஸு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் சப்மிட் பண்ணலாம். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் மெத்தட்ஸ், வாட் எவர் யூ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் அஸ், ஏதாச்சும் டவுட் கொரியஸ் வீடியோஸ் யூ வாண்ட், ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை எடுத்து படிக்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.